ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பாத்ரூமுக்கு லோ ரூஃப் போடலாமா இல்லை அப்படின்னா ஹை ரூஃப் போடலாமா, அடுத்து அதுக்கான டைல்ஸ் ஒர்க்கு வந்து எவ்வளோ ஹைட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, கட்டாயம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஒரு பிளான் தேவை, ஏன்னா வாஸ்துப்படி நான் வந்து வீடு கட்டலான் இருக்கேன். ஸோ அது எனக்கு தேவை. அது மாதிரி அந்த பிளானுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வரும், மணல், சிமெண்ட்டு, செங்கல், அதுக்கான காஸ்ட் எவ்வளவு, அந்த பில்டிங்க்கான ஓவரால் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு ஒரு எஸ்டிமேஷன் நான் பண்ணி தரணும். அப்படின்னாலும் இல்லை அப்படின்னா பிளானுக்கு என்ன சைஸில் பில்லர் போடணும், என்ன கம்பி போடணும், எத்தனை கம்பி போடணும், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் போடணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் சம்மந்தமான டீட்டெயில் வேணும். இல்லை அப்படின்னா அந்த பிளானுக்கு எலிவேஷன் தேவை, முகப்பு தேவை. அதுக்கடுத்து டவுட்டு எதாக இருந்தாலும் கீழே ஒரு நம்பர் இருக்கு, நீங்கள் அது கான்டாக்ட் பண்ணுங்கள். பாத்ரூமுக்கு வந்து லோ ரூஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 7 அடியிலே நம்ம வந்து ரூஃப் போடுறது தான் லோ ரூஃப். இது என்ன பர்பஸ்க்காண்டி வைப்போம் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம வந்து திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி நம்ம வந்து 7 அடிக்கு கம்ப்ளீட்டாக ரூஃப் போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து திங்ஸ் வச்சு இதில் ஏதாவது டோர் அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஸ்டோர் ரூம் பர்பஸாக யூஸ் ஆயிரும். நம்மளுக்கு அதோட வியூ எதுவுமே தெரியாது. ஸோ அந்த காரணத்தினால 7 அடி நம்ம வந்து ரூஃபை போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டோர் ரூம் பர்பஸ் வச்சுக்கிடுவோம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இறுக்கமான ஒரு இடத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த 7 அடிக்குள்ளே நம்ம ரூஃப் போடுறதுனால இது எல்லாமே ஒரு ஃப்ரீயாக இருக்காது. ஃபஸ்ட்டு அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஹீட்டர் பாயிண்ட் அங்கே வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹீட்டருக்கு நான் வந்து அங்கேருந்து பாயிண்ட் கொடுத்து நான் வந்து இங்கேருந்து லைன் கொடுத்து நான் வந்து பண்ணிடலாம். இதே இது 7 அடியில் ரூஃப் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹீட்டரை வந்து கீழே தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து தண்ணி படுற இடத்துல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹீட்ரு பிரச்சனைகள் வந்து வரும். ஒருவேளை நீங்கள் ஹீட்ரு வைக்கலை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு ஹீட்ரு வைக்க போகிறோம், ஏன்னா இப்போ ஒரு 2 பாத்ரூம் இருக்குன்னா ஒரு பாத்ரூமில் ஹீட்ரு வைப்பாங்க, சில பேர் 2 பாத்ரூம்லேயே ஹீட்ரு வைப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பாத்ரூமில் தான் ஹீட்ரு வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஹீட்ரு வைக்கக்கூடிய ரூஃபை வந்து மேலே ஹை ரூஃபாகவும், ஹீட்ரு வைக்கக்கூடாத ரூமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோ ரூஃபாகவும் போட்டுக்கலாம். ஸோ இல்லை நான் 2 பாத்ரூம்லேயே ஹீட்ரு வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பாத்ரூம் ஏரியா இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குன்னு ஒரு தனியாக ஒரு 4 அடி ஸ்பேஸ் விட்ருக்கோம். ஸோ அந்த 4 அடி ஸ்பேஸில் நம்ம வந்து ஒரு லோ ரூஃப் மாதிரி போட்டிருக்கோம். அந்த லோ ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி அதில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இல்லை நான் வந்து எனக்கு வந்து ஸ்டோர் ரூம்லாம் தேவையில்லை, எனக்கு 2லுமே ஹீட்டர் தான் வைக்க போகிறேன், எனக்கு எந்த விதமாக ட்ரெஸ்ஸிங் ரூம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹை ரூஃப் தான் கொடுத்தாகணும். இதில் வந்து நம்ம வந்து மேலே ஒரு பாத்ரூம் வருது அப்படின்னா நம்ம வந்து சன்கன் ஸ்லாப் போட்டு இதை வந்து டவுன் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த டைல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஒட்டணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. நம்ம சவரை வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி தூரம் வைப்போம். ஸோ அந்த 7 அடி வரைக்கும் நம்ம வந்து டைல்ஸ் ஒட்டணும் அப்படின்னா இந்த சவர்லேருந்து விழக்கூடிய தண்ணி மூலமாக இந்த செவருக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கணும், ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 7 அடியை வந்து 10 அடியாக வச்சுக்கலாம். ஆனால் இதோட தேவை எவ்வளவு அப்படின்னா 7 அடி மட்டும்தான். அதுக்கு மேலே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நீட்னஸ் அல்லது ஃபினிஷிங் அதோட லுக்குக்காண்டி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இதுலேருந்து ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹை ரூஃபா, லோ ரூஃபா, இல்லை டைல்ஸு, எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு பிளானோ, எஸ்டிமேஷனோ, எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எதாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.